ஒரு பெண்களை கவர்ற மாதிரி ஒரு வேலை பண்ணார். கோலம் போட்டார் விஜய். ஆமாம், அந்த கோலம் போட்டது வந்து நிறைய பெண்களை கவர்ந்துருச்சு. ரெண்டாவது இந்த வெயிலில் நின்றுட்டு போகிறதுக்கு போல பேசாமல் ஒரு 4 வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோன்னு வீட்டுக்குள்ளே போடுறது. அந்த மாதிரியான விஷயம் நமக்கு தான் தெரியும் எதுக்கு போகிறாருன்னு. த்ரிஷா வந்து எப்போவுமே கொளுத்தி போடும், ஆனால் பயங்கரமாக எரியும். 2 வார்த்தை தான் பேசும். நாயை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தது பிறந்தநாள் வாழ்த்துக்களும் பிடிச்சி. பிறந்தநாள் நாய்க்கா விஜய்க்காங்கிற சந்தேகமாகிடுச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் நேற்று தான் பிறந்துச்சு. நான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிட்டேன்லாம் ஒரு மீம்ஸ் போட்டுருந்தேன். அதாவது வேதனையின் வெளிப்பாடு, நீங்கள் தமாஷா எல்லாம் எடுத்துக்கண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதனால் அது காரணம் வந்து திமுக அந்த சிறுபான்மையினர் ஓட்டை இழந்து வச்சுங்க, வெற்றி வாய்ப்பு இழந்து. அதனால தான் அது ரொம்ப, அது வேற கொடுமை பாருங்க. இந்த ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது. ஆமாம், அதே மாதிரி கஞ்சாவும் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. இந்த 2 தவிர வேறு ஏதாவது இருக்கா? ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி வந்து இன்ட்ரோ தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட அதாவது மெய்யழகன் காம்போ அப்படின்னு ஒன்று சொன்னாலே நீங்களாம் இப்போலாம் கேட்ச் பண்ணிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரைப்பட நடிகர் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். டிஷர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது சார். இது டிஷர்ட்டில் ஃபுல் செட்டில் ஃபுல் இளமை திரும்புதே புரியாத புதிரா. நம்ம எல்லாம் காம்பன்சேட் பண்ணணும். ஏன்னா நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, என்னையா அவன் வயசே ஆகிப்போச்சு, எல்லாம் நிறைச்சி போச்சு, சட்டையாக நல்லா போடக்கூடாதான்னு கேட்பாங்க. அதனால் நாம் வந்து கேமரா முன்னால் நிற்கும்போது அதுவும் ஆங்கராக இருக்கவங்க அவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் இழுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது டெங் ஸ்லிப்பில் ஏதாவது தப்பாக போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த காஸ்டியூம். என்னோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நீங்கள் இப்போ போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், கரெக்டாக. ஆமாம். ஏதாவது பொண்ணு இருந்தால் கூட ஏதாச்சும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே சார். ஏப்பா இந்த சட்டை போட்டு வந்து பொண்ணு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஷோக்குள்ளே போயிடலாமா சார்? தயவு செஞ்சு நேயர்களே, யாராவது நல்ல பொண்ணு இருந்தால் வந்து நேராக ஆஃபீஸுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஜோசியம் பார்க்குற பாருங்கள், எவ்வளோ வரதாச்சுன்னா வீடு கொடுப்பீங்களா கார் கொடுப்பீங்களான்னு கேட்டு பேசிங்க. ஏன்னா தினசரி பேசும்போதே இது ஆரம்பிக்கிறார். ஓகே சார். புண்ணியத்தில் கிடைக்குதான்றதை பொறுத்து இல்லை, கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே சார். அதாவது இப்போ தான் சார் ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பிரச்சாரத்துக்கு எல்லாமே இன்வால்வ் ஆகி போயிட்டுருக்காரு. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க கூட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூஞ்சனவ மாதிரி டல் ஆகி ஒரு மாதிரி சோர்வாயிட்டார். யாரை சொல்கிறவங்களுக்கு தெரியும்? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஏன்னா அவர் வந்து பான் வித்து கோல்டு ஸ்பூன். ஏன்னா அவங்க அப்பா வந்து டைரக்டரு, அவங்க அம்மா வந்து பாடகி. அதனால் மிடில் கிளாஸுக்கு மேலே, அதாவது பங்களாவில் பிறந்தவர், ஏசியில் வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் அவருடைய படிப்படியாக ஒரு முயற்சியினால் திறமையினால் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டார். 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. இறங்குனா ஏசி, ஏறுனா ஏசி, அந்த மாதிரி. அது மேக்ஸிமம் அவருடைய படப்பிடிப்புலாம் செட்டுனா ஏசி செட்டுலாம் நடக்கும். அந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகிட்டார். அப்போது அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த சொகுசு வாழ்க்கைங்கிறது பழகி போச்சு. இந்த வெயிலில் போட்டு அவரை வறுத்தெடுத்து அணிஞ்சுவார். மயக்கம் வருது, ஆனால் மயக்கம் வராமல் அதை பார்த்துக்கிறாரு. அவ்வளோதான். நேராக ஆஃபீஸுக்கு விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் என்ன, பிரச்சார ரத்து போலீஸாக சொல்லிட்டாங்கன்னு அது போய் அவருக்கு இயற்கையிலே உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட போனதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது ஹெவியாக, ஏன்னா வெயில் இது வந்து ரொம்ப காரசாரமான வெயில், சாதாரணமான தாங்கிப்பாங்க, நீங்கள் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டக்குன்னு வந்துடுறாரு. அதான் அவர் என்னென்னா அவருடைய வலியை வெளியே காட்டிக்க முடியல அவரால். இப்போ அந்த வலியை வந்து கேப்டன் காமிச்சிட்டார். அப்படிலான்னு காரணம் அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இவர் கொஞ்சம் அமைதியான ஆள். அதனால் கொஞ்சம் தன்னுடைய பிரச்சார முறையே மாற்றிக்கிட்டார். கிட்டத்தட்ட மன்சூர் அலியான் மாதிரி. அவர் என்ன செய்வார், மார்க்கெட்டு போவார், பச்சையாகவே இல்லை காய்கறி நின்றுவார், பச்சையாக திம்பார். சூடு இல்லையா சார்? சூடு, வெயில் சூடு இல்லை, அவர் இயல்பாகவே அப்படி ஒரு டைப்பாக பண்ணார். அதேமாதிரி இந்த தடவை எந்த ஒரு வேட்பாளரும் செய்யாத ஒரு துணிச்சலாக ஒரு பெண்களை கவர்ற மாதிரி ஒரு வேலை பண்ணார். கோலம் போட்டார் விஜய். ஆமாம், அந்த கோலம் போட்டது வந்து நிறைய பெண்களை கவர்ந்துருச்சு. நீங்கள் முதல்வரோ எடப்பாடியாரோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினா கூட அந்த ரீச் இருக்காது. விஜய் கோலம் போடுறாரு,
விஜய் கோலம் போடுறாரு ஒன்று, ரெண்டாவது இந்த வெயிலில் நின்றுட்டு போகிறதுக்கு போல பேசாமல் ஒரு 4 வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோன்னு வீட்டுக்குள்ளே போடுறது. அந்த மாதிரியான விஷயம் நமக்கு தான் தெரியும் எதுக்கு போகிறாருன்ட்டு. வீடு விட போய் ஓட்டு கேட்குறாரு ஐயா மராசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவருடைய உடல் வலிவுக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தையும் சரி திட்டத்தையும் சரி அந்த அணுகுமுறைகளையும் மாற்றிக்கிட்டாரு. அதனால் அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் இப்போ வானதி சீனிவாசன் எப்படி ஒரு வாரமாக 10 நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ஆமாம். என்ன காரணம்? இதுதான் வயசாகி போச்சு, சொகுசான வாழ்க்கை, அதனால் அது செட் ஆகாது. ராமதாஸ் டாக்டர் என்னானார், போனார், அங்கேயே மயங்கி விழுந்துட்டார், இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கார். அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ முதல்ல ஜெயலலிதா அம்மா வந்து மேனில் ஏறி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏசி வேனுக்குள்ளேயே இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி உடலுக்கு தகுந்தபடி அது அவங்க நடந்துக்கல, ஒன்றும் தப்பு இல்லை. கலைஞரும் வேனில் உட்காந்து பேசினார். அந்த மாதிரி அவங்களுக்கு 80 வயசுக்கு வந்த இது இவருக்கு 50 வயசு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அவர் வந்து கொஞ்சம் உடல் நலிவுற்ற நிலை தான் இருக்கார். அதான் அந்த முகம் சுருங்கி காணப்படுது. சார் இப்போ வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே தான் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. கரெக்டாக இல்லையான்னு தெரில. அதாவது த்ரிஷா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நான் வந்து வெளில பார்க்காத சிரிச்சிட்ருக்கேன், உள்ளே ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியாது அப்படின்ற மாதிரி, நான் வெளில தான் சிரிக்கிறேன் உள்ளே அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது த்ரிஷா வந்து எப்போவுமே கொளுத்தி போடும், ஆனால் பயங்கரமாக எரியும். 2 வார்த்தை தான் பேசும். நாயை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தது பிறந்தநாள் வாழ்த்துக்களும் பிடிச்சி, பிறந்தநாள் நாய்க்கா விஜய்க்காங்கிற சந்தேகமாகி போச்சு. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் என் மனம் வலியோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு அந்த வார்த்தை இருக்குது. அது அந்த 2 வாக்கியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு அதில் இருக்குது. எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாங்க, எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, எவ்வளவு பணம் கேஷாக இருக்குது, அதெல்லாம் மீறி சந்தோஷம் எல்லாம் தராது. காசு சந்தோஷம் தராது, மனசுக்குள்ளே வலி இருக்குது. என்னடா நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம், இது என்ன பெரிய விஷயமா, நானும் வரும் உடன்பட்டு சந்தோஷமாக இருக்கோம், இது மற்றவனுக்கு என்ன அரிப்பு வந்தது, என்னை போட்டு காயப்படுத்துகிறானுங்க அப்படின்னு ஒன்று. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், குழந்தையும் பெற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அறிவு கிட்ட பிள்ளைகளுக்கு நான் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்தம்மா இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு 4 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் நேற்று தான் பிறந்துச்சு, நான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், நான் தொழில் கல்யாணம் பண்ணிட்டேன்லாம் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது வேதனையின் வெளிப்பாடு, நீங்கள் ஒரு தமாஷா எல்லாம் எடுத்துக்கண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதனால் அது காரணம் வந்து மீடியாக்காரங்க தான். அவர் கல்யாணம் ஆகி வருத்தத்தில் இருக்கார், த்ரிஷா கல்யாணம் ஆகாமலே வருத்தத்தில் இருக்காங்க. ஆக 2 பேருக்கும் வருத்தம் இருக்குது. ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ், அது கணக்கு, இது இதயம் இதே கணக்கு சார் இது. அதான் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இல்லை, நான் அப்படி சொல்லலை, கணக்கில் அப்படி வரும். ஆனால் இதில் இதயத்தில் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா இதயத்தை பொறுத்த வரைக்கும் வயலில் ரங்கநாதன் சார் கேட்ட தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம நீங்களே சொல்லுங்கள், இதயம் மைனஸ் இல்லை. அதான் 2 பேருடைய இதயமும் சந்தோஷமாக இல்லை. அவரும் வலியில் அதாவது அவருக்கு உடல் வலியிலையும் உள்ள வலியும் சேர்ந்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு உடல் நல்லா இருக்குது, உள்ள மட்டும் வலியோடு இருக்குது. ஓகே சார், இந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த தாவேக்காவோட அந்த வெற்றி வாய்ப்புன்றது எந்த மாதிரி சார் இருக்குது? நான் வந்து இப்போ போகிறேன், எனக்கு இப்போ சமீபத்தில் கூட நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி போயிட்டு வந்தேன். ஒரு 3 நாள் போயிட்டு வந்தேன். பேசுகிறவங்கெல்லாம் நான் ஒரு சினிமாக்காரங்கிறனால அவங்க எங்கிட்ட முதல்ல கேட்பாங்க, அப்புறம் நான் பதில் சொல்லி அவங்ககிட்ட கேட்பேன். நேற்று கூட ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு பொண்ணு பார்த்து நீங்கள் யாருக்குமே ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே என்கிட்ட பழகிட்டாங்க, பேசிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே உதயசூரியன் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி பார்வை பார்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ 5 ஓட்டு விஜய்க்கு தான் இருக்குது, நான் கூட கொஞ்சம் ஊடலாக இருக்கேன் அப்படின்னு உடனே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டாங்க. அதாவது தலைமுறையாக திமுக ஓட்டு போட்டிருந்தவங்க கூட இந்த முறை மாறி ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து திமுகவினுடைய அடித்தளமே சிறுபான்மையினர் ஓட்டு தான். அதாவது பாரம்பரியமாக ஓட்டு போட்டிருக்க திமுக இந்துக்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க. இந்த முறை ரொம்ப அது பாதிக்கும். ஆனால் அதே சமயத்தில் சிறுபான்மையினர் ஓட்டு நிச்சயமாக அதில் 80% விஜய் எடுத்துருவார். திமுக அந்த சிறுபான்மையினர் ஓட்டை இழந்து வச்சுங்க,
வெற்றி வாய்ப்பு இழந்துடும். அதனால தான் அது ரொம்ப அது வேற கொடுமை பாருங்கள். இந்த ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது. ஆமாம், அதே மாதிரி கஞ்சாவும் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. இந்த ரெண்டை தவிர வேறு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு உளறல் நான் பிரேமலதாட்டிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை கேப்டன் ஆவியாக பொந்து இப்படி பேசிட்டாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருக்கலாம். ஏன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த மாதிரி ஆயிடுச்சே, தன்னுடைய மச்சானை எம்பி ஆக்கிட்டாங்களே, என் குடும்ப அரசியல் நம்ம இவ்வளோ சொன்னவன், இப்போ நம்ம வீட்டிலே குடும்ப அரசியல் வந்துருச்சு, பொண்டாட்டியை தவிர மச்சான் எம்பி, இந்த பையன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல விஜயகாந்தே ஆவியாக புகுந்து இந்த மாதிரி பேசிட்டார். அங்கே அந்த மேடையில் முதல்வர் ஸ்டாலின் இருந்திருக்காரு, ஷாக் ஆகிட்டாராம். எப்படி இருக்கும்? அப்புறம் பார்த்தா அடுத்த கூட்டம் சேலத்தில் நான் அப்படிலாம் பேசவே இல்லை, திருத்தி போட்டாங்க. என்ன திருத்தி போட்டாங்க? பேசுனது நீமா, முன்னாலேயாச்சும் இந்த ஆடியோவில் ஏதாவது சிலிமிசம் பண்ணலாம். இப்போது கேமராவில் ஆடியோ ஃபிலிம் இருக்கனால ஏமாற்றவே முடியாது. இதுக்கு நான் தெரியாமல் பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன், அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பிரேமலதா மேலே நமக்கு ஒரு அனுதாபம் வரும். இப்படி பேசினா என்ன அர்த்தம்? சார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திமுகலேருந்து ஒரு எம்பி வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியாமல் தடுத்துட்டாங்களாமே, அது எதுக்கு சார்? அதுவும் இதே மாரி தான். நம்ம ஆட்கள் இப்போது டிவியில் போட மாட்டேங்கிறாங்க, உடனே யூடியூப்பில் ஏற்றி அதை பெரிய பரபரப்பாகிக்கிட்டாங்க. அதாவது கட்சிக்காரங்கிட்ட ராசா எம்பி பேசுகிறார், திமுக எம்பி ராசா. அவர் கொஞ்சம் பேசும்போது திமுககாரங்களை கொஞ்சம் வசப்பாடிட்டார். அதுலேயும் ஸ்டாலினை பற்றி ரொம்ப வசப்பாடிட்டார். இது பட்டவர்த்தனமாக ஆமாம் இவர் பேசணும் உண்மை தான், அவர் திமுகவில் இருந்துக்கிட்டே திமுக பிடிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது வந்துருச்சு. ஸோ எழுத்து மொழி அல்லாமல் வாய்மொழியாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, ராசா வந்து பிரச்சாரத்துக்கு கூடாதீங்கன்னு. அதனால் இத்தனை வருஷமாக தொடர்ந்து திமுகவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த எம்பி ராசா ராசா இந்த தடவை எந்த தொகுதிக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகலை. திமுக தலைமை தடை விதித்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஓகே சார், ஒரு அருமையான தேர்தல் களம் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யார் எந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்றது தெரிய மாட்டேது. ஸோ ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விஜய் மேட்டரை பற்றி பேசுகிறப்பவே நான் அந்த கேள்வி வந்து கேட்கணும்னு நினச்சேன். அதை வந்து ஜூலி எல்லாருமே, நம்ம பிக் பாஸ் ஜூலி வந்து நம்ம எல்லாருமே கேள்வி போட்டிருப்போம். விஜய் எதிர்த்து நிறைய குரல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்கள வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் தடையை மீறி அடைஞ்சு போலீஸ் அனுமதி இல்லாமல் நடந்துச்சுன்னா அது வெகுஜன போராட்டம். அங்கே எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணாலும் ஜெயிலில் இடம் இருக்குது. அதனால் அவங்க சரி ரைட்டு வெகுஜன போராட்டங்கிறனால அவங்க பெருசாக நினைக்கல போலீஸார். திடீர்னு ஒரு பெரிய பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணால் தயவக்க திட்டி மெரினாவில்னு ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிச்சு. யார் ஜூலி உடனே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஏம்மா நீ பாட்டுக்கு ரோட்டன்னு பேசிக்கிட்டு இருக்க, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாம்னு சொல்லி அப்புறம் திட்டி இனிமேல் மோளை இந்த மாதிரி செஞ்சே பிடிச்சி உள்ளே போட்டோம் 6 மாதம்னு சொன்ன பிறகு இப்போ ஜூலி பேசாமல் வாயை புத்திக்கிட்டு ஒரு ட்ரெண்டுக்காகவே இந்த தாவேக்காவை எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரி. ஆமாம், இது ஒரு சீப் பப்ளிசிட்டி. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தாவேக்காவை பிடிக்கலையா, திமுக போய் என்னை ஒரு சேகர்பாபுட்டு சொன்னால் உடனே அவர் கூப்பிட்டு போகிறாரு, மேடைக்கு ஏற்றிட போகிறாரு, மாணவரையே திட்டு ஒன்று யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. மெரினாவில் போய் நீ வந்து மைக்கை பிடிச்சி பேசியிருந்தேன்னா தவறான விஷயம். அதனால் ஜூலி வந்து அது சீப் பப்ளிசிட்டி தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், ஸோ ரொம்ப சூப்பராக பேசணும். மறுபடியும் இன்னொரு நாள் மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.